இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாற்றங்கால் கொடுவா மீன் குஞ்சு வளர்ப்பு குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் சமூக அறிவியல் பிரிவின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் டி டெபரோட் பிமலா அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டெபோரால் விமலா, மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுவையான, பயனுள்ள, பலன் தரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச வந்துள்ளேன். அது என்ன நினைக்கிறீங்களா? நாற்றங்காலில் கொடுவா மீன் குஞ்சு வளர்ப்பு. இப்பொழுது திறந்த வெளி உவர்நீரை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த திறந்த வெளி உவர்நீர் கடலோர கிராமங்களில் மண்டி கிடைக்கும், கேட்பாரற்று கிடக்கும். அதை யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட உவர்நீரில் என்ன தான் செய்யலாம்? கட்டுமான பணிக்கு பயன்படுத்த முடியாது, குளிக்க பயன்படுத்த முடியாது, குடிக்க பயன்படுத்த முடியாது, வேறு விவசாயத்துக்கும் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த உவர்நீரில் அந்த உவர்நீருக்கு ஏற்ப வளரக்கூடிய இறால்கள், நண்டுகள், மீன்களை தேர்ந்தெடுத்து நம்ம வளர்ப்பதன் மூலம் பயனற்று பயன்படுத்தப்படாமல் கிடக்கக்கூடிய அந்த உவர்நீரில் நல்ல ஒரு வளமான மீன் வளர்ப்பு முறையை நம்ம கொண்டு வரலாம். இப்போ இந்த திறந்தவெளி உவர்நீரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு குஞ்சு அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி இந்த திறந்தவெளி உவர்நீரில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக கொண்டு வரலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் எந்த நீர் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். அப்போ அந்த நீரோட தரம், மண்ணினோட தரம், இதுகளை நீங்கள் ஆய்வு செஞ்சுக்கணும். அப்புறம் ஆண்டு முழுவதும் அதில் தண்ணி வற்றாமல் இருக்குமா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். தண்ணி சுத்தமாக மாசற்று இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இது முதல் குறிப்பு. இப்போ நம்ம உவர்நீரில் ரெடியாக இருக்கோம். உவர்நீர் ஆதாரம் நம்ம கரத்தில் இருக்குது. இனி அடுத்து வருவோம். உவர்நீருக்குள்ளே நம்ம 12க்கு 10ங்கிற ஒரு அளவில் ஒரு வேலி மாதிரி போட்டு அதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 10 வலைக்கூண்டுகளை கட்டலாம். வலைக்கூண்டுகள்னா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அளவை நான் முதல்ல சொல்கிறேன். 2 × 2 × 1 மீட்டர் அல்லது 2 × 1 மீட்டர் × 1 மீட்டர், இந்த அளவில் ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கலாம். இது HDPEன்னு சொல்லக்கூடிய அந்த பாலி எத்திலீன் நிகர பொருட்களை கொண்டு செய்யப்பட்டது. இதனுடைய கண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1.5 to 3 மில்லிமீட்டர் இருக்கும். மீன் குஞ்சுகள் பெரிதாக அந்த கண்ணி அளவுக்கு நம்ம பெருசாக்கிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நம்ம வலைக்கூண்டை கட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக பார்க்கணும். அதில் எதுவும் சேதம் இருக்கக்கூடாது. கிழிஞ்சோ தொங்கிக்கிட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை நம்ம சீர் செய்து சரி செய்து செப்பனிட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு நீராதாரம் ரெடி, நமக்கு வலைக்கூண்டும் ரெடி. இப்போ உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையில் மீன் குஞ்சு வேணும்? 2000, 3000, 4000 அந்த எண்ணிக்கை. அடுத்தாப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய உவர்நீர், அந்த திறந்தவெளி உவர்நீரில் உப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது? 7 pptயா, 8 pptயா, 9 pptயா, அந்த விவரம். அதுக்கடுத்தாப்பில் உங்களுடைய உவர்நீர் ஆதாரம் எங்கே இருக்குது, பொறிப்போகம் எங்கே இருக்குது, அதில் உள்ள தூரம், நீங்கள் அங்கேருந்து எப்படி அந்த மீன் குஞ்சுகளை கொண்டு வர போகிறீங்கிற போக்குவரத்து முறை, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு மீன் குஞ்சு தேவைன்னு சொல்லி நீங்கள் கடிதம் எழுதுகிறப்ப இந்த குறிப்புகளையும் நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் அந்த பொறிப்பகத்தில் உள்ள பொறுப்பாளருக்கு அதை எப்படி அதை பேக் பண்ணி உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு அதை குறித்த ஒரு தெளிவான செய்தி கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம பொறிப்பகத்திலேருந்து மீன் குஞ்சை கொண்டு வர்றப்ப அதை எப்படி போக்குவரத்து முறையில் நம்ம அதை கொண்டு வர போகிறோங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு இடத்துல ஒரு உவர்நீர், இப்போ நம்ம இருக்கிற நீராதாரத்துடைய உப்புத்தன்மை ஒன்றா இருக்கலாம். வளர்க்குற இடத்துல நம்ம பொறிப்பகத்தில் வாங்குகிற இடத்துல ஒரு உப்புத்தன்மை வேறு ஒன்று மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம அந்த எந்த இடத்துல நம்ம அதை இருப்பு செய்ய போகிறோமோ அதுக்கேற்றாற் போல் அந்த உப்புத்தன்மை இருக்கிற அளவுக்கு அவங்க மாற்றி தந்துடுவாங்க. எந்த பொறிப்பகத்தில் வாங்கினாலும் சரி, எங்கள் உப்புத்தன்மை இப்போ 12 pptங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த 12 pptக்கு ஏற்றாப்பில் அந்த பொறிப்பகத்தில் உங்களுக்கு மாற்றி அப்படியே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து 18 to 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு அழுத்தம் ஏற்படாத படிக்கு ரோடு கரடு முரடாவோ இல்லை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாகனம் ரொம்ப அதை மென்மையாக எடுத்துக்கொண்டு வர்றாப்புலையோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அதை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? உங்களுடைய உவர்நீர் ஆதாரம் இருக்குல்ல, அதில் அப்படியே அந்த பேக்கெட்டாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே அதில் போட்டுறணும். போட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் அந்த உவர்நீர் ஆதாரத்துக்குள்ளே அது அப்படியே இருக்கணும். ஏன்னா இந்த தகவமைப்புக்கு அது ஒத்து வரணும்ல. அது வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கு, இவ்வளோ நேரம் பிரயாணம் அடைவதற்கு அழுத்தமாக இருக்கும்ல. ஸோ அந்த தகவமைப்புக்கு அதை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? அதை அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் விட்டுறீங்க. விட்டுட்டு அந்த பாலித்தீன் பேக்னுடைய வாயை திறந்து அப்படியே வச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு வெளியில் இருக்கிற உங்கள் உவர்நீர் இருக்குல்ல, அந்த நீராதாரம், அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே விட்டிங்கன்னா இதுக்கும் சமமாயிரும்.
ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அது அடாப்ட் ஆயிரும், அப்படியே அந்த தகவமைப்புக்கு அது ஒத்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம வலைக்கூண்டுகள் அதை இருப்பு செய்யலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல நம்ம தீவனத்துக்கு வருவோம். இப்போ தீவனம் எப்படி கொடுக்கறது, எப்போ கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பதிலாக பார்ப்போம். தீவனம் வந்து நம்ம மொத்த மீன் குஞ்சு எடைகளில் 8 to 12% உடல் எடையில் நம்மளோட தீவனத்தை கொடுக்கணும். தீவனத்தை நீங்கள் 2 வேளையாக கொடுக்கலாம். 2 வேளையாக கொடுத்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. பட் 3 வேளையாகவும் கொடுக்கலாம், 4 வேளையாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இந்த 2 வேளையாக கொடுக்குறது எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு கூலி தொழிலாளியாகவே இருக்கிறீங்க, வேறு எங்கேயாவது நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் போகிறதுக்கு முன்னாடி தீவனம் கொடுத்துருவீங்க, மாலையில் வந்து தீவனம் கொடுப்பீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் தான் செலவு செய்யணும். முழுக்க முழுக்க அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை கவனிக்க போகலாம். காலையில் 1 மணி நேரம் நீங்கள் அந்த மீன்களை ஒரு பார்வை பார்த்துட்டு தீவனம், சாயந்தரம் 1 மணி நேரம் பார்வை பார்த்துட்டு தீவனம். ஸோ உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். இந்த மாதிரி நீங்கள் தீவனம் கொடுக்கலாம். தீவனம் கொடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, நீர் மாசுபடும். சரிங்களா? தீவனம் கொடுக்கும்போது குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் குறைவாக கொடுத்தீங்கன்னா போதிய உணவு இல்லாமல் ஒன்று பிடிச்சி தின்றோம். இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கொடுவா மீன் வந்து மாமிச உண்ணி. தீவனம் பத்தலையோ, சரியான நேரத்துக்கு நம்ம வைக்கலையோ அப்படின்னு பார்த்து, சரியான தீவனம் இல்லை அப்படிங்கிறத அதை பார்த்துச்சுன்னா பெரிய மீன் சின்ன மீன் அடித்து தின்றோம். ஸோ மொத்த மீனும் காலியாயிரும், பிழைப்பு திறன் நமக்கு பிரச்சனையாகி போயிடும். அது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தாப்புல இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, தரம் பிரித்தல். ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வரோம், 1 to 1.5 சென்டிமீட்டர் தான் வாங்கிட்டு வரோம். ஆனால் நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா சிலது பெருசாக, சிலது சிறுசாக வளரும், சிலது ஒரே மாதிரி இருக்கும், சிலது ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதை எடுத்து ஒத்த அளவுடைய மீன்களை தனியாக தரம் பிரித்து தனி ஹாப்பால் போட்டு, மற்ற அளவுடைய மீன்களை தனி ஹாப்பால் போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம 1.5 வாங்கிட்டு வரோம். இப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் வளர்ந்த மீன்லாம் ஒரு ஹாப்பா, அதுக்கு அடுத்த சைஸை ஒரு ஹாப்பா, அதுக்கு அடுத்த சைஸை ஒரு ஹாப்பா. ஹாப்பா அப்படிங்கிறது வலைக்குண்டு, நான் இங்கிலீஷில் ஹாப்பாங்கிறது, தமிழில் அது வலைக்குண்டு. அப்படியே போட்டுட்டு வந்தோம்னா ஒரு மீனோட ஒரு மீனை மோதி சண்டை போட்டு இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். நம்ம இந்த குறிப்பை நம்ம எடுத்துக்கணும். இந்த குறிப்பு ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு. தரம் பிரிக்காமல் இருந்தோன்னா பிழைப்பு திறன் கெட்டுரும், எல்லா மீனும் அடிபட்டு போயிடும் மொத்தம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க, இப்போ 5000 மீன் நம்ம போடுறோம், ஃபுல்லாக மீன் அடிபட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% தாராளமாக எதிர்பார்க்கலாம். முதல் தடவை நீங்கள் செய்கிறப்ப, 2வது தடவை 3வது தடவை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 60 விட கூட 65, 70 நீங்கள் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒன்றித்து போயிடுவீங்க. உங்களுக்கு பணி செய்வதற்கும் மிக எளிதாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம், மத்திய ஒரு மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் கூவத்தூரில், கீழார் கொள்ளை கிராமம்னு கூவத்தூர் பஞ்சாயத்து இருக்க கிராமத்தில், வெண்ணாங்கப்பட்டில், கோட்டைக்காடில், அந்த 3 இடத்துலையும் நம்மளுடைய மக்களுக்கு செஞ்சு காமிச்சு அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக செஞ்சாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து படிக்காதவர்கள், 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்தாங்க. ஆனால் அப்போ செஞ்சதை பார்த்தா அப்படியே தெரியல, மிக நேர்த்தியாக அவங்க செஞ்சாங்க. இன்றைக்கும் கூட கோட்டைக்காட்டில் இந்த கொடுவா மீன் நாற்றங்கால் வளர்ப்பு வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 3வது வருஷத்தை தாண்டியும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த தீவனம், மீன் குஞ்சு, இதெல்லாம் வலைக்கூண்டு, இதெல்லாம் இப்போ உங்களுக்குன்னு செலவு. இதெல்லாம் ஒரு தடவையே செலவு. இந்த வலைக்கூண்டு, இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு, இந்த சல்லடை, இந்த சவுக்கு கொம்பு, இதெல்லாம் ஒரு தடவை வாங்க போகிறீங்க. நீங்கள் ஒரு தடவை வாங்கினா தாராளமாக 6 தடவை செய்யலாம். அந்த அளவுக்கு அந்த நின்று பலன் தரக்கூடியது. மீன் குஞ்சு தீவனம் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு தடவைக்கும் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ தோராயமாக கூட்டி கழித்து நம்ம பார்த்தோம்னா குத்து மதிப்பாக உங்களுக்கு 20 ரூபா செலவாகும். 3 இன்ச்சு உங்களுக்கு வந்துச்சுன்னா 30 ரூபாய்க்கு விற்கலாம், 4 இன்ச்சு வந்துச்சுன்னா 40 ரூபாய்க்கு விற்கலாம். மொத்தம் எத்தனை நாள் ஆகும், இதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க, சொல்கிறேன். 60 to 75 நாளைக்குள்ளே 7.5லேருந்து கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் விரல் நீளமுள்ள விரலளவு குஞ்சுகள் கிடைக்கும். இதை விரலிகனும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நேரமும் வீணாகாது. காலை வேலைக்கும் போகிறது நீங்கள் போகலாம். காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மீன் குஞ்சு, மீன் தீவனம், இது 2மே உங்களுக்கு மத்திய ஒரு நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனைக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் கூவத்தூரில் செஞ்சப்போ, அதாவது அந்த கீழார்கொள்ளை கிராமத்தில், வெண்ணாங்கப்பட்டு, கோட்டைக்காடுலாம் செஞ்சப்போ SCSP அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே நாங்கள் செஞ்சோம். அந்த மக்கள் அதுக்கு நல்ல ஆதாயமாக இருந்துச்சு. அவங்களுமே அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு மிக ஊக்கமாக, உற்சாகமாக அவங்களும் செயல்பட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, குறுகிய காலம். உங்கள் வீட்டுக்கிட்டே தான் உவர்நீர் இருக்கும், அது ரொம்ப தொலைதூரம் நீங்கள் போக வேண்டியதில்லை. அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து குறுகிய காலம்னு சொன்னேன். இன்னொன்று, நம்ம குடும்ப பெண்களும் இதில் பங்கெடுத்துக்கலாம். நம்ம வேலைக்கு போகிறோம், பாதிப்பு ஏற்படாது. இன்னொன்று, இது ஒரு குழுவாக செய்யக்கூடிய ஒரு பணி, தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழுவாக செஞ்சால் மட்டும்தான் இதில் வெற்றிங்கிறது தின்னும். நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சோம்னா இதை கொண்டு வரது கஷ்டம். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இதில் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இயக்குனர், மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம், 75 சாந்தோம் நெடுஞ்சாலை,
ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. நீங்கள் ஒரு மின்னஞ்சல் கொடுக்கலாம், இல்லை ஒரு கடிதம் எழுதலாம். எப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேராக ட்ரைனிங்க்கு வந்தால் அது கஷ்டம். ஆனால் ஒரு 10 பேர் ஒரு கிராமத்துலேருந்து வரீங்க, ஒரு 12 பேர், ஒரு 15 பேர், ஐயா நாங்கள் 12 பேர் இந்த கிராமத்துலேருந்து வந்து இந்த கொடுவா மீன் குஞ்சு வளர்ப்பை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு வார காலம் ட்ரைனிங் தர முடியுமா? அதுக்கு என்னையா அதுக்கு என்னன்னா செலவாகும், என்ன நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு இதை தமிழில் தர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயக்குனர்கிட்ட விண்ணப்பித்து கொள்ளலாம். அதுக்கேற்றாப்புல இயக்குனர் அவர்கள் அதற்குரிய முடிவுகளை எடுப்பாங்க. எந்த காலகட்டத்தில் அந்த ட்ரைனிங் வச்சுக்கலாம், எந்த பருவம் அதற்கு ஏற்றது, உங்களால் வர முடியுமா, இல்லை நாங்கள் உங்கள் இடத்துல வந்து கொஞ்ச நாள் நடத்திட்டு ஒரு 2 நாள் மட்டும் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதா, அந்த மாதிரி சில காரியங்களை இயக்குனர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. சொல்கிறத பொறுத்து நாங்கள் அதை செய்வோம். இதில் லாபம் போட்டால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற நிச்சயமாக எடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட தோராயமாக 20 ரூபா வச்சுக்கோங்க. நீங்கள் செலவு 3 இன்ச்சு நீங்கள் வளர்த்து எடுத்துட்டிங்கன்னா 60 to 75 நாளில் 7.5 to 10 சென்டிமீட்டரில் 30 ரூபா, 4 இன்ச்சு 40 ரூபா. உங்களுக்கு வாங்கிட்டு போக ஆள் இருக்காங்க. இந்த விரலிகளை வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இளம் மீன்களாக விற்பாங்க. அது ஒரு 100 கிராம் நம்ம 100 கிராமுக்கு வளர்த்து அதை விலைக்கு கொடுக்கலாம். அடுத்து அந்த 100 கிராம் மீனை வாங்கிட்டு போகிறவங்க அதை வந்து க்ரோஅவுட் கல்ச்சர்னு சொல்லி பெரிய பண்ணைகளையோ இல்லை பெரிய குளங்களையோ போட்டு வளர்க்கலாம். இப்போ உங்கள் கிராமத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த 3 குழுக்களாக நீங்கள் பிரித்து ஒரு விரலி வளர்த்து, இன்னொரு குழுட்ட கொடுத்து, இளம் மீன்கள் வளர்த்து அவங்க அந்த க்ரோஅவுட்டுக்கிட்ட கொடுக்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்த ஆக்டிவிட்டி வருடம் முழுவதும் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதில் பிரச்சனையே வராமல் இருக்கும். நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். இந்த தொழில்நுட்பம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் செய்ய ஆர்வமுள்ளவளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதை குறித்த சந்தேகங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. டெபரால் விமலா அவர்களை 09790855824 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.